நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நீதியுள்ள தெய்வமே எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம். எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம் கூட வாசிப்போம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான அந்த புஸ்தகத்திலே கூட முதலாவது சொல்லுகிறது என்ன பண்ணாங்களாம், நெருக்கத்திலே. இப்ப நெருக்கம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் நெருக்கம் இல்லாத மனுஷன் யாருக்கும், எல்லாருக்கும் நெருக்குதல் வரத்தான் செய்யும். இந்த பூமியில எல்லா வாழ்க்கையிலும் நெருக்கல், ஆனாலும் நெருக்கங்கள் வந்தாலும் அதை தப்பித்துக்கொள்ள வழியை தேவனாய கர்த்தர் உண்டு பண்ணுவான். நெருக்கத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சங்கீதம் 34 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கலாம் என்று ஆங்கில சொல்லுது. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அங்கே நின்று என்ன பண்ணுவாராம், அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை கொடுத்த ஆண்டவர். சோத்திரம். வேதாகமத்தில் எத்தனையோ பேர் நெருக்கப்பட்டதிலே நாம் பார்க்கப்படுகிறது. சோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் உங்கள் நெருக்கம் நிரந்தரமானது அல்ல. அது சீக்கிரத்திலே கடந்து போகக்கூடியது. லேசான உபத்திரவம் இந்த கொஞ்ச காலங்களே சீக்கிரம் என்ன பண்ணும், அது உங்களை விட்டு கடந்து போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நெருக்கத்திலிருந்து ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்த படம். மறுபடியும் நெருக்கத்துல நீங்க மாட்டிடக்கூடாது. ஆண்டவர் சொல்ற வழியில் நடக்கும் பொழுது நெருக்கத்துல மாட்டிட மாட்டீங்க. அப்படி நெருக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதுல இருந்து தப்பித்துக்கொள்ள வழியை உண்டு பண்ணுகிற தேவன். 2வது காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்கெங்க திரும்பி நம்ம வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்க வேதாந்த திரும்பி பார்த்தவர்கள் யாரெல்லாம் திரும்பி பார்த்தாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை திரும்பி பார்த்தவங்க, இயேசு கிறிஸ்துவை திரும்பி பார்க்காம போனவங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்காம திரும்பி போனவங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அதை கேட்காம இஷ்டம் போடு செஞ்சவங்கள வாழ்க்கையை நான் பார்க்க முடியும். அவங்க என்ன சொல்லி அந்த லோத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த சோதம் குமார் அப்ப அந்த அவன் மனைவி திரும்பி பார்ப்பான். சோத்திரம். திரும்பி பார்க்கும் பொழுது என்ன பண்ணுது, இந்த நம்ம விட்டு சென்ற பாவத்தை அதை அறிக்கை பண்ணி விட்ட பிறகும் மறுபடியும் திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன காரியத்தை அதை திரும்பி பார்க்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதை திரும்பி பார்க்காம போகணும். அது என்ன இருக்கு எதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம நோண்டக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைவானது கர்த்தருக்கு அவர் பார்த்துக் கொள்வார். உன் பாவத்தை கடலில் ஆழத்துக்குள் தூக்கி போட்டேங்கிறாரு, முதுகுக்கு பின்னாக தூக்கி போட்டுக்கிறாரு. நான் மறுபடியும் போய் நான் அந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம்லாம் செஞ்சேன், அப்படிலாம் இருந்தேன், நான் இப்படிலாம் இருந்தேன், நான் இப்படிப்பட்டலாம் இருந்தேன் அப்படி சொல்றதுல நீங்க தேவனுக்கு உங்க இருதயத்துல உண்மையா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை அவங்களுக்கு அருளை செய்கிற தேவனாய் தேவனிடத்திலே திரும்பி வாங்க, தேவனிடத்திலே திரும்புவோம் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பக்கம் திரும்பும் பொழுது ஒரு அற்புதங்களை நான் பார்க்க முடியுது. ஸ்தோத்திரம். பேதுருவை இயேசு கிறிஸ்து பார்த்தார். உடனே பேதுரு என்ன பண்ணார், அவருடைய பின்னாக போனார். என்ன பண்ணாரு, அவன் இயேசு கிறிஸ்துடைய பார்வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பார்வை அன்புள்ள ஒரு பார்வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அவரை பக்கம் என்ன பண்ண, நீங்க எங்கெங்கே என்ன பண்ண, யாரெல்லாம் திரும்பி ஓடுறாங்க, எத்தனை பேர் என்ன பண்றாங்க, தங்களுக்கு பிடித்த மனு திரும்பி பார்க்கறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்தில, உங்க குடும்பத்தில, உங்களுடைய சிந்தைகள, உங்களுடைய எண்ணங்களில ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 ஆண்டவர் என்ன பண்றாரு, 7 குத்து விளக்கு, 7 திருச்சபைன்னு சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரம் காணால் கல்யாணத்துல அந்த தண்ணி காலியா, அந்த திராட்சரசம் காலியா போல தண்ணீரை என்ன பண்ற 3 ஊத்து சொல்றாரு. திரும்பி எதுவும் கேட்கல யாரும். என்ன பண்ற,
ஆமா, இயேசு கிறிஸ்துவ திரும்பி பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படி செஞ்சாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படி செய்யும் பொழுது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. எனக்கு அருமையான தேவ, உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு திராட்சை ரசம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. நீ அவரை பக்கம் திரும்புங்க. நல்ல ஒரு திராட்சை ரசமா உங்க கர்த்தர் மாற்ற வல்ல உங்க பிள்ளைகளை திராட்சை ரசமா மாற்றுவார். உங்களோட சரீரத்தை காணப்படுகிற எந்த விலகினாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் அவருக்கு திரும்பும் பொழுது அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. வேற எங்கேயும் திரும்பி போய் நிதி கேட்காதீங்க. தேவனிடத்துல திரும்பி பாருங்க. அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். மூன்றாவது காரியம் சொல்றதுக்கு என்ன பண்ணாங்களாம், அவர் திரும்பி அவரை தேடின போது அவர் வசனம் சொல்றது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அப்ப நம்ம எத்தனையோ உலகத்துல யாராரா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் யாரை தேடிக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை நம்ம தேடி வசனங்களை தேடி ஜோடி இல்லாம இருக்கலாம். கர்த்தருக்கு சோதனம். கர்த்தருடைய வார்த்தை ஜோடியாக, அது சம்மட்டியாக, அது பரிசுத்தத்துக்கு நேராக, நீதிக்கு நேராக என்ன பண்ண அவரை நீங்க தேடும் பொழுது அவரை கண்ட இதெல்லாம் நீ ஜனங்கள் உலகத்தை தேடுறான், எங்கெங்கே தேடுறான். ஆனா முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, அப்ப இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, நம்ம எப்படி தேடிக்கிட்டு இருக்கிறோம்? அறகுறையா தேடுறோமா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேடுறோமா, இல்ல வாரத்துக்கு ஒரு வட்டம் தேடுறோமா, இல்ல வருஷத்துக்கு ஒரு வட்டம் ஆண்டவர் தேடுறோமா, நம்ம நேரம் கிடைக்கும் போல ஆண்டவர் தேடுறோமா? இல்ல நம்ம நேரம் கிடைக்கும் போலாம் தேவனை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஜெபமுமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ.